இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கு வரும்போது உங்களை என்ன கண்டிச்சுது? அதை பற்றி நீங்கள் சேர்ந்து பேசுங்க. பிஎம் கேர் ஃபண்டு வரும்போது என்ன உச்சநீதிமன்றம் பேசிச்சு, அதையும் நீங்கள் பேசுங்க. பாலியல் வன்கொடுமை பிரச்சனை உச்சநீதிமன்றம் என்ன பேசிச்சு, அதையும் பேசுங்க. குஜராத் கலவர வழக்கில் பில்கிஸ் பானு சம்பந்தப்பட்ட வழக்கில் நீங்கள் விடுவிச்சு உங்களுக்கு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் என்ன பேசிச்சு, அதை பேசுங்க. சண்டிகர் மேயர் தேர்தலில் உச்சநீதிமன்றம் உங்களை கண்டிச்சது இல்லை, அதையும் சேர்த்து பேசுங்க. இதெல்லாம் ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க? ஒரு அரசாங்கம் அனைவருக்குமான அரசாங்கமாக இருக்குதே தவிர இங்கே பெரும்பான்மை சிறுபான்மை நாங்கள் பேசலை. இந்த நாட்டுடைய பிரதமர் பேசினார். இந்த நாட்டுடைய பிரதமர் தேர்தல் வரும்போது எரும மாடு, சைக்கிள், இடஒதுக்கீடு, இந்து முஸ்லீமின் பேசுறது நாட்டுடைய பிரதமர். நாங்கள் இல்லை. நாங்கள் அனைவருக்குமான ஆட்சியை செய்யணும்னு ஆசைப்படுறோம். இங்கே எல்லாரும் சகோதரர்களாக வாழணும்னு ஆசைப்படுறோம்.